என்னென்ன போட்டிருக்கீங்க சுஷ்மந்த்? தக்காளி, அப்புறம் வெங்காயம், அப்புறம் சால்ட், அப்புறம் கருவேப்பிலை. அவ்வளோதான் போட்டு வதக்கியிருக்கீங்களா? ஓகே. வேற என்ன போடணும் இப்போ? ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்டா? சொல்லு. நல்லா வதக்கிக்கலாம். சிக்கன் ஜூஸியா இருக்குமா? ரெண்டு போட்டா கம்மியாயிடுவாங்க. அம்மா வந்து வாங்க போல அம்மா கையில தண்ணி வாங்க திக்கி போல கொதிக்க வேட வாங்க போலாம். எப்படி சிக்கன் போட்டாத்தே வதக்கலாம் நல்லா. சொல்லுவா அம்மா வேற வரைக்கும் முடிவே இல்லை கேட்டியா? சொல்லுவா அம்மா பத்தில கொட்டிக்கிட்டு வாங்க சொன்ன 10 மிளகாத்தூள், அப்புறம் உப்பு, தனியாத்தூள், அப்புறம் 10 மிளகாத்தூள் தான், கரம் மசாலா தூள் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா வேக விட்டுட்டு லாஸ்ட்டில் பெப்பர் தூள் போட்டு நம்ம இறக்கிடலாம். ஓகேவா? எல்லாத்தையும் கொட்டு. ரெடி ஆனவுடனே நம்ம பார்க்கலாம். மிளகுத்தூள் போட்டோன்னே சுஷ்மந்த் காட்டுவோம் எப்படி சாப்பிட்றான்னு. பெப்பர் தூள் போடுவோம். போட்டு கவித்து அப்படியே ரெடி ஆயிட்டு. போட்டாத்தா அப்படி தம்பிக்குவோம். கொஞ்சமா இன்னும் கெட்டி ஆயிடல. இன்னும் கொஞ்சம் கெட்டியாட்டும். கெட்டியானவுடனே நம்ம சப்பாத்திக்கு தொட்டுக்கிற மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். ஓகேவா? கல்லு வாடிக்குது. அதான் ஓகே. ரெடி ஆனவுடனே சொல்றியா? ஒழுங்கா சொல்லு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு, நாங்கள் சாப்பிட போகிறோம்னு சொல்லு. ஓகே பாய் சொல்லிடு.